தந்தை, மைந்தன், தூய் ஆவின் பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவன், அன்பின் திரு பாதத்தில் வருகிறோம். 16ஆம் தேதியாகி இந்த 3ஆம் ஓய்வு நாளை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். நீட்டாமே இந்த வழிபாடு துவக்கும் போது நிறைவு வரை உம்முடைய ஆவியின் பிரசன்னத்தால் வழிநடத்த வேண்டுகிறோம். இயேசுவின் வழியில் வேண்டுதல் கேளும் எங்கள் தூய நேச நல்ல பிதாவே. ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக கீழ்கண்ட பாமாலையை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஆவி கீழ் உணாண்டவர் ஆரையுண்ட ரட்சகர் கேட்கிறார் என் மகனே, அன்புண்டோ என் பேரிலே. நீக்கினேன் உன் குற்றத்தை, கட்டினேன் உன் காயத்தை, தேடி பார்த்து ரட்சித்தேன், ஒளி வீச பண்ணினேன். தாயின் மிக்க பாசமும் ஆவதானே குன்றினும் குன்றமாட்டதென்றுமே ஒப்பில்லாயின் நேசமே. எனதன்பின் பெருக்கும் ஆழம் நீளம் உயரமும் சொல்லி முடியாது பார், என்னை போன்ற நேசனா. திவ்ய ரூபம் தரிப்பாய், என்னோட சாழுவாய், ஆதலால் சொல் மகனே, அன்புண்டு என் பேரிலே. இயேசுவே என் பக்தியும் அன்பும் சொற்பமாயினும், உம்மையே நான் பற்றினேன், அன்பின் சுவாலை ஏற்றுமே. தென்னிந்திய திருச்சபை இறை வழிபாட்டு நூல் பக்கம் 76 இரண்டாம் ஆராதனை முறையை நாம் எல்லோரும் பின்பற்றுவோம். பக்கம் 76. நாம் இறைவனை தொழுவோம். இறைவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம் தந்தையாக இறைவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். உண்டு பண்ணின நாள் இதிலே நாம் அனைவரும் களி கூர்ந்து மகிழ கடவோம். பக்கம் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயும் அது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக இறைவனை நாம் போற்றுவோம். சேனைகளின் இறைவனாகிய கர்த்தரே, நீர் தூயவர் தூயவர் தூயவர், வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசானா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசானா. கடவுளே நீர் பரிசுத்த, கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்த, சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்த, சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறியுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் எவ்வளவு என உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுதி என் தகப்பனிடத்துக்கு சென்று, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையில் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியற்றவன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். இறையரசு சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் சமூகத்திலே நாம் அனைவரும் இருந்தவாறு நமது பாவங்களை அமர்ந்த நிலையிலேயே அறிக்கை செய்வோம். நாம் தேவனுடைய சமூகத்தில் மௌனமாக நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையில் இரண்டு நாம் நமது பாவங்களை மிக தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கைக்கு துணையாக முதல் பாவ அறிக்கை ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உமது வழிகளை விட்டு வலுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கலை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள நம் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்த நம் அனைவருக்கும் கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டு வேத பாடம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 31 வரை வாசிக்க கேட்போம். The first reading is taken from the book of Exodus, chapter 14, verses beginning to read from 15 to 31. The book of Exodus, chapter 14, verses beginning to read from 15 to 31. The Lord said to Moses, "Why do you cry to me? Tell the people of Israel to go forward. Lift up your staff and stretch out your hand over the sea and divide it, that the people of Israel may go through the sea on dry ground. And I will harden the hearts of the Egyptians so that they shall go in after them. And I will get glory over Pharaoh and all his host, his chariots and his horsemen. And the Egyptians shall know that I am the Lord, when I have gotten glory over Pharaoh, his chariots and his horsemen." Then the angel of God, who was going before the host of Israel, moved and went behind them. And the pillar of cloud moved from before them and stood behind them, coming between the host of Egypt and the host of Israel. And there was the cloud and the darkness, and it lit up the night without one coming near the other all night. Then Moses stretched out his hand over the sea, and the Lord drove the sea back by a strong east wind all night, and made the sea dry land, and the waters were divided. And the people of Israel went into the midst of the sea on dry ground, the waters being a wall to them on their right hand and on their left. The Egyptians pursued and went in after them into the midst of the sea, all the Pharaoh's horses, his chariots, and his horsemen. And in the morning watched the Lord in the pillar of fire and of cloud, looked down on the Egyptian forces and threw the Egyptian forces into a panic.
clogging their chariot wheels, so that they drove heavily. And the Egyptians said, "Let us flee from before Israel, for the Lord fights for them against the Egyptians." Then the Lord said to Moses, "Stretch out your hand over the sea, that the water may come back upon the Egyptians, upon their chariots, and upon their horsemen." So Moses stretched out his hand over the sea, and the sea returned to its normal course when the morning appeared. And as the Egyptians fled into it, the Lord threw the Egyptians into the midst of the sea. The waters returned and covered the chariots and the horsemen of all the host of Pharaoh that had followed them into the sea. Not one of them remained, but the people of Israel walked on dry ground through the sea, the waters being a wall to them on their right hand and on their left. Thus the Lord saved Israel that day from the hand of the Egyptians, and Israel saw the Egyptians dead on the seashore. Israel saw the great power that the Lord used against the Egyptians, so the people feared the Lord, and they believed the Lord and in his servant Moses. Here ends the first reading. Praise be to thee, O God. புதிய ஏற்பாட்டு நிருப பாடமாக பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 8 வரை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வேத பாகம், அது தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3 8 வரை. The book of Titus, chapter 3, verses beginning to read from 3 to 8. தீத்து 3ஆம் அதிகாரம் 3 8 வரை. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதுதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாகப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமானவைகள் என்பதே. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாகம் வாசித்து நிறைவேறிற்று. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நற்செய்தி வேத பாடமாக தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வரை வாசிக்க கேட்போம்.
நாளுக்கென்று குறிக்கப்பட்ட 3வது வேத பாடம் பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. The Gospel according to Saint John, chapter 3, verses beginning to read from 1 to 8. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனும் அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடங்கள் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கீழ்கண்ட கீர்த்தனையை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம்.
தலை வணங்கி நாம் வேண்டுதல் செய்வோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் என் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, உமது அடிமை பேசும் வார்த்தை தியானிக்கும் மனம் கேட்கும் உமது பிள்ளைகளின் செவிகள் மனம் யாவும் உமது சமூகத்தில் தூய்மையாகவும் உமக்கு பிரியமாகவும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இறை இயேசுவின் என்ப நாமத்தில் உங்கள் யாவருக்குமாக என்னுடைய கால இறை வணக்கங்கள். இன்று சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற சிந்தனையின் கருப்பொருள் சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம் என்பது திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனம் என்பதாகும். திருமுழுக்கு சாக்கிரமெண்ட் என்கிற இந்த வார்த்தை கிறிஸ்துவ நம்பிக்கையில் சாக்கிரமெண்ட் என்னும் திருவருட்சாதனம் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. இது மனித செயல்பாட்டால் உண்டானதல்ல, மாறாக கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. It is not a human activity but appointed or instituted by God, Christ. சாக்ரமெண்ட் என்ற ஆங்கில வார்த்தையானது லத்தீன் சாக்ரமெண்ட் என்ற சொல்லிலிருந்து உருவான ஒன்று. பொருள் to set apart, to consecrate for the sacred purpose. பரிசுத்தமான காரியத்துக்காக பிரித்தெடுத்தல், திருநிலைப்படுத்துதல் என்பதாகும். நமக்கு இரண்டு சாக்கிரமெண்டுகள் உள்ளன. ஒன்று திருமுழுக்கு என்கிற ஹோலி பேப்டிசம், இரண்டு திருவிருந்து என்கிற ஹோலி யூக்கரிஸ்ட். இந்த சாக்கிரமெண்டில் இரண்டு பகுதிகள் உள்ளன. அவை ஒன்று அவுட்வர்ட் அண்ட் விசிபிள் சைன், வெளிப்புறத்தில் காணும் கிருபையின் அடையாளம். இரண்டாவதாக the inward and invisible sign of grace, உள்ளுணர்வில் மறைந்து கிடக்கும் கிருபையின் அடையாளம். உள் இருக்கின்ற கிருபையின் அடையாளம், வெளியே காணப்படுகிற கிருபையின் அடையாளம். எனவேதான் ஞானஸ்நானம் என்பது வெளிப்புறத்தின் அடையாளம். இந்த பெந்தேகோஸ்தே நாளில் இருந்து ஆதி திருச்சபையின் திருத்தூதர்கள் நிர்வகிக்கப்பட்ட கண்களுக்கு புலப்படுகிற கிருபையின் அடையாளம் இது. எனவே நாம் யார்? கடவுளின் பிள்ளைகள். கடவுளின் பிள்ளைகள் எப்படி? ஞானஸ்நானம் அல்லது திருமுழுக்கு வழியாக நாம் கடவுளின் பிள்ளையாக மாறுகிறோம். நமக்கு கொடுக்கும் பெயர் கிறிஸ்டியன்ஸ் என்பதாகும். இதை 1 கொரிந்தியர் 3:23 நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்து தேவனை உடையவர் என்று வேதம் சொல்லுகிறது.
அப்போஸ்தலர் 11:26 முதலில் சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. ஆகவே திருமுழுக்கின் வழியாக இது நிறுவப்படுகிறது. கிறிஸ்து நிறுவிய இந்த புதிய உடன்படிக்கையின் நாம் இணைந்ததின் அடையாளம். 2 கிறிஸ்துவின் மரணத்துக்கு உரிய அடையாளத்தின் சின்னம். 3வது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வாழ்க்கையில் நாம் பங்கேற்பதின் ஒரு அடையாளம். 4வது தூய ஆவியை வரவேற்பதின் அடையாளம். 5வது கிறிஸ்துவின் உடலான திருச்சபையில் ஓர் பகுதியாக நாம் இணைக்கப்படுவதின் அடையாளம் இந்த திருமுழுக்காகும். முன்னுரையை நாம் பார்த்தோம். நாம் வாசிக்க கேட்ட வேத பாடங்கள் வழியாக நாம் கடந்து வருவோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 31 பகுதிகளில் நாம் பார்க்கிற பொழுது திருமுழுக்கு என்கிற ஞானஸ்நானம் நமக்கு தேவையா என்றால் தேவை. யோவான் 3:5 ஒருவன் ஆவியினாலும் தண்ணீராலும் பிறவாவிட்டால் இறையரசில் நுழைய முடியாது. மத்திய 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் போதித்து சகல இனத்தாரையும் சீடராக்கி பிதா குமாரின் தூய் ஆவியால் திருமுழுக்கு கொடுங்கள் என்ற இயேசுவின் கட்டளை ஏற்று இந்த திருத்துவ நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நினைக்க வேண்டும். காரணம், ரோமர் 6:3 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? எனவே நாம் வாசித்து கேட்ட பழைய முதல் வேத பாடமாக யாத்திராகமும் 14:29 இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே வழியாய் அவர்கள் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் தண்ணீராகிய ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றதாம். இதை 1 கொரிந்தியர் 10:2 பவுல் கூறும்போது அவர்கள் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று இதன் அவசியத்தை கூறுகிறார். 1 பேதுரு 3:20-21 தூய பேதுரு திருமுழுக்கு ஒப்பிட்டு கூறும் இடத்து பூர்வத்திலே நோவா பேழையில் 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். வசனம் 21 அதற்கு ஒப்பாக ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதாயிராமல் தேவனை பற்றி கொள்ளுகிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. மார்க் 16:15-16 ஆக இயேசு கூறுகிறார். மார்க் 16:15 உலகில் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசியுங்கள், அதில் விசுவாசம் உள்ளவனாக்கி ஒருவன் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசி ஆதவனோ ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லுகிறார். வாசிக்க கேட்ட புதிய ஏற்பாட்டு நிருப பாடமாக தீத்து 3ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பாப்டிசம் என்பது திருமுழுக்கு என்கிற ஞான ஸ்நானம். த பாப்டைஸ் என்பது திருமுழுக்கு கொடுக்கின்ற ஒரு வினைச்சொல். கொடு என்பது. பாப்டைசர் என்பவர் திருமுழுக்கு கொடுப்பவர். பாப்டைசோ என்ற வினைச்சொல்லுக்கு மூழ்கச் செய்தல், இம்மர்ஸ் தோய்த்தல், டிப் அண்ட் டேக் அவுட் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 16:24 யோவான் 13:26 வெளிப்படுத்தல் 18:13 நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த பாப்டைசோ என்கிற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை காண முடியும். புதிய ஏற்பாட்டில் பாப்டோ என்ற சொல்லிற்கு கிரேக்க முன்னிடைய சொல்லான எம் சேர்ந்து எம் பாப்டோ என்ற வார்த்தை வருகிறது. இதன் பொருள் உங்களுக்குள் மூழ்கச் செய்தல், உள்ளுக்குள் மூழ்கச் செய்தல் என்பதாகும். உள்ளுக்குள் மூழ்கச் செய்தல். மத்திய 26:23 மார்க் 14:20 ஆகவே எம் பாப்டோ என்ற சொல் ஒரு திரவத்திற்குள் மூழ்க செய்து பின்பு அதை வெளியே எடுப்பதற்கு காரணமாக இருத்தல். கிரேக்க மூல வார்த்தையை நாம் ஆங்கில எழுத்துக்களில் எழுதுவோமானால் இது பாப்டைசோ என்ற வார்த்தையாகிறது. கடைசி எழுத்தான ஓ காலப்போக்கில் மாறி பாப்டைஸ் என்ற சொல் வழங்கலாயிற்று. ஆகவேதான் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொருவரும் ஞான ஸ்நானத்தை முறையாகவும் கடமையாகவும்
தங்களுக்குள் தங்கள் பிள்ளைகளுக்கு இதனை கேட்டு பெற்று கொள்ள வேண்டும் என்று அவசியம் தேவைப்படுகிறது. எனவே பேப்டிசம் இஸ் நாட் an ஆப்ஷன், பட் இட் இஸ் a mandatory. நாம் வாசிக்க கேட்ட இந்த இரண்டாம் புதிய ஏற்பாட்டு நிருப பாடம் தீத்து 3:3-8 பார்க்கிற போது சிறப்பாக 3-5 வசனத்திலே நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நம் மீது இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய் ஆவியினாலும் கடவுள் நம்மை மீட்டார் என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1:24 யூதராயினும் கிரேக்கராயினும் எவர்களை அடைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் ஞானமாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 2:41 வேத வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 2:38 அவர்கள் 3000 பேர் கிறிஸ்தவர்களாக மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு தங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவின் வரம் பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. எதற்கு? எரேமியா 17:9 சொல்லுகிறது, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, இதை அறிந்தவன் யார் என்று சொல்லுகிறார். யோவான் 14:21 நாம் பார்க்கிற போது இதற்கு தான் இயேசு கூறினார், என்னில் அன்பாய் இருக்கிறவன் என் கட்டளைகளை கை கொள்ளட்டும். எனவே வேதம் திருமுழுக்கு பெற விரும்புவோருக்கு சில நிபந்தனையை வைக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மனம் மாறுதல், ஒருவன் ஞானஸ்நானம் பெற விரும்பினால் அவனிடத்தில் காணப்பட வேண்டிய குறிக்கோள்கள் அப்போஸ்தலர் 2:37-38 மனம் மாறுதல் 1. 2 நம்பிக்கை கொள்ளுதல் மார்க் 16:15-16. 3 கற்றதை கடைபிடித்தல் அப்போஸ்தலர் 8:36-39. அப்போஸ்தலர் 2:41, 8-12. 4 குற்றமற்ற மனச்சான்று 1 பேதுரு 3:21. 5 காலம் தாழ்த்துதல் கூடாது அப்போஸ்தலர் 10:48, 16:33. 6 சீடராகுதல் மத்திய 28:19, 20. 7 புது வாழ்வில் உறுதியாய் நிலைத்து நிறுத்தல் அப்போஸ்தலர் 2:42. இப்படியாக இந்த 7 அம்சங்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்குரிய குறிக்கோள்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்ட 3வது வேத பாடம் நற்செய்தி பாடம் யோவான் 3:1-8 வரை வசனங்கள். இப்பகுதியின் சாரம் யோவான் 3:3-8 அடங்கி உள்ளன என்பதை இந்த பாடலில் நாம் காண்கிறோம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் இறைவனுடைய அரசில் நுழைய முடியாது என்று யோவான் 3:3. அது எப்படிப்பட்டதாம்? 3:8 சொல்லுகிறார் யோவானிலே, காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்று எவருக்கும் எங்கு செல்லுகிறது என்று உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்கிறார். ஏனெனில் மாமிசத்தில் பிறந்து ஞானஸ்நானம் பெற்ற எவரும் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெற வேண்டும். இதனைத்தான் திருமறை அப்போஸ்தலர் 1:5 நீங்கள் சீடர்களிடம் சொல்லுகிறார், எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எதற்கு? அப்போஸ்தலர் 1:4 இயேசு அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இதை விசுவாசத்தாலும் அனுபவத்தாலும் மட்டுமே உணர முடியும் என்பதை இங்கு தெளிவுபடுத்துகிறார். ரோமர் 10:9 இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். 1 யோவான் 5:1 இருதயத்தில் விசுவாசித்தால் என்பது இயேசு வானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ரோமர் 6:4 புதிய ஜீவனாய் நடக்க திருமுழுக்கின் வழியாக ஞானஸ்நானத்தின் வழியாக நம் கிறிஸ்துவின் மரணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:3 ஒரே ஆவினால் ஒரே சரீரத்துக்குள்ளாய் நாம் ஞானஸ்நானம் பெற்றோம். எனவே அந்த நம்பிக்கையிலே இந்த ஞானஸ்நானத்துக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார்.
நாம் எல்லோருமாக தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆவிக்குள் வழிநடத்தி கிருபை நன்மையினால் நிரப்புவாராக. ஆமீன். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்துக்கு பதிலாக 437வது புத்தியெழுச்சி பாடலில் உள்ள உலகம் வானம் செய்தாலும் என்ற பாடலை நாம் பாடுவோம். பக்கம். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டல ஜெபத்தை நாம் புத்தெழுச்சி பாடல் 445 வழியாக வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்க உன் திருநாமம் என்ற பாடல் வழியாக இந்த பரமண்டல ஜெபத்தை பாடலாக பாடுவோம். புத்தெழுச்சி பாடல் 445 பரமண்டல ஜெபத்திற்கு பதிலாக வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் என்ற பாடலை நாம் பாடுவோம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசே
ஆராதனைக்காக நாம் கடந்து வருவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையுமாக விரும்புகிறவராகிய கடவுளை, உம்மை அறிவிப்பதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளை, இந்நாள் வரையுமே எங்கள் சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்தை உட்படாமலும் எவ்வித மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்போதும் செய்கிறதே நாங்கள் செய்கிறத எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்காக விலக்கி காப்பதற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களை அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த இரவிலே நேரிடும் சகல மோசங்களுக்கு விக்கினங்களுக்கு உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இந்த பொதுவான தோத்திர ஜெபம் 92ஆம் பக்கத்தில் இருப்பதை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதர்க்கும் தேவரீர் அருளி செய்த பற்பலை கிருபைக்காகவும் அன்புள்ள தயக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை காப்பாடுவதற்காகவும் இம்மைக்குறையுள்ள ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் நத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியிருந்த யுத்தமுள்ளாயிருக்கும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதிமுள்ளவர்களாய் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடைக்கினாலும் உமது புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரை, தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். சில அறிவிப்புகள். சபையார் அனைவருக்குமாக என்னுடைய காலை வாழ்த்துக்கள், இறை வணக்கங்கள். அடிமையினுடைய பலவீனத்திற்காக உங்கள் ஜெபங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். கமிட்டியின் சார்பாக, சபையின் சார்பாக உங்கள் யாவருக்குமாக என்னுடைய இருக்கரம் கூப்பிய காலை வந்தனங்கள் சபையார் ஒவ்வொரும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய சபையை சார்ந்த மிஸ்டர் மேனுவல் கெவின் ராஜ் அவர்கள் 2 நம்பர் சானிடைசர் ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் கொடுத்த நோக்கத்தை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்தில் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் கொண்டாடினவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பான இறைவா, பிறந்த நாள் கண்டவர்களை உம்முடைய சமூகத்திலே கடந்த திங்கட்கிழமை முதல் ஞாயிறு வரையிலுமாக கொண்டாடி பிறந்த நாட்களை கொண்ட உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் கொண்டு வருகிறேன். அவர்களுக்கென்று ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நீ கொடுத்து வழிநடத்தி காத்திட வேண்டுகிறேன். எரேமியா 1:8 சொல்லுகிறது, உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிறார் கர்த்தர் என்று. கடந்த ஆண்டு முழுவதும் காத்தவர் வரப்போகிற இந்த புதிய ஆண்டில் ஜனனை நாளை காண செய்து உங்கள் ஒவ்வொருவரோடு நான் உங்களை காக்கும்படி உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். திருமண ஆண்டை கண்டவருடைய வாழ்க்கையில் திருமண நாளை புதுப்பித்துக் கொண்டு வாழும் அவர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக
யாத்ராகம் 15:11 அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? ஆண்டவரே, இந்த உலகத்தில் உமக்கு ஈடான வேறொரு தெய்வம் இல்லை. எங்கள் வாழ்க்கையிலே இத்தனை ஆண்டுகளாக திருமண நாளை காண செய்து இந்த நாளை நீ தந்ததற்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்தி ஆவிக்குள் மறைத்திட வேண்டுகிறோம். இயேசுவின் வழியில் பிறந்த நாள் திருமண நாள் கண்ட யாவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். சரீர சுகபேலவ வினத்தில் அவர்களை நீர் ஆண்டவரே சுகம் தந்து பலம் தந்து வரப்போகிற வருஷத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் 65:11 சங்கீதத்தின்படி முடிசூட வேண்டுகிறோம். இயேசுவின் வழியில் வேண்டுதல் கேளும் தூய பிதாவே. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பான இறைவன், உடைய அன்பின் திருப்பாதத்தில் உமது அடிமை வருகிறேன். திருமுழுக்கு என்கிற சாக்கிரமந்தை ஞான ஸ்நானத்தின் வழியாய் ஞானம் பிளஸ் ஞானம், ஞான ஸ்நானம், அறிவுள்ள ஞான ஸ்நானத்தோடு அறிவோடு ஒருவன் ஆண்டவரே உமக்குள் வந்து மூழ்கி தன்னையே ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்பதற்காக நீர் ஆண்டவரே உமது 30வது வயதிலே நீர் ஆண்டவரே திருமுழுக்கு எடுக்க நீர் சென்றதை நாங்கள் பார்க்கிறோம். இதோ இந்த வேளையிலும் கூட உங்களுடைய அன்பு பிரசன்னத்தால் உமது பிள்ளைகளை 33 ஆண்டுகால உலக வாழ்க்கையில் நீ வாழ்ந்தவர். இந்த திருமுழுக்கினை கொடுத்து உலகத்துக்கு சென்று அநேகரை நீங்கள் சீடர்கள் ஆக்கி பிதாகுமார் பசுத்தாவியால் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று நீ கட்டளையிட்டிருக்கிறபடியால் உமது பிள்ளைகள் இந்த திருமுழுக்கின் வழியாக எத்தனை பேர் இந்த சபையில் அங்கம் வகிக்கிறார்களோ அனைவரும் சிறியோர் பெரியோர் முதியோர் ஆண்கள் பெண்கள் சபை மக்கள் எல்லோரும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். வயோதிகர், மூத்தவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், குழந்தைகள், அநாதைகள், திக்கற்றவர், மடலைகள் ஒவ்வொருவரும் உடைய கரங்களிலே கொண்டு வருகிறேன். ஆவியானவரே, நீ தாமியும் உமது பிள்ளைகள் வாழ்க்கையிலே ரூத் 3:11 சொல்லுகிறது, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன் என்று. உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற வாக்குறுதி, நீங்கள் பயப்படக்கூடாது, நீங்கள் வேண்டுவதை நான் உங்களுக்கு செய்வேன் என்ற வாக்குறுதியை கொடுப்பதற்காக நன்றி. 2 நாளாகும் 7:16 எப்பொழுதும் என்னுடைய நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றும் இங்கே தங்கி இருக்கும் என்ற ஒரு வாக்குறுதியோடு இந்த ஆலயத்தினுடைய அங்கம் வகிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் நான் உனக்காய் காத்திருக்கிறேன், உனக்காய் வாஞ்சையோடு இருக்கிறேன், உங்களுக்காக என்னுடைய பிரசனம் என்றென்றும் இங்கு இருக்கிறது என்று சொல்லி இன்னி 2 நாளாகும் 7:16 படி என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் தங்கி இருக்கும் என்று வாக்களித்து இந்த 200 ஆண்டுகளாக ஆண்டவரே உமது பிள்ளைகளை வழிநடத்தி பாதுகாத்து வருகிறவர் 199 ஆண்டுகள் கடந்து இப்பொழுது 200ஆம் ஆண்டை எட்டுகிறதான உமது பிள்ளைகள் செப்டம்பர் மாதத்தில் வருகிற மாதத்தில் அதை ஆசீர்வாதமாக பெற்று வாழ வளர் அருள் செய்யும். சங்கீதம் 85:12 சொல்லுகிறது, கர்த்தர் எனவே உங்கள் வாழ்க்கையில் நன்மையை ஆனதையே தருவார் என்று. அந்த நன்மையை இவர்கள் பெற்று உலகத்தில் நாள்தோறும் நன்மை செய்கிறவர்களாக உலகத்தில் நீ நன்மை செய்ய 10:38 ஆண்டவர் அப்போஸ்தலரே நீ சென்றது போல இவர்களும் உலகத்தில் நன்மை செய்கிறவர்களாக மாற்றணும். உங்களுடைய தெய்வீகம், உங்களுடைய சமூகம் ஆதியாகும் 26:3 சொல்லுகிறீர், நான் உங்களுடனே கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. எனவே உமது பிள்ளைகளை ஆண்டவரே நீ திக்கற்றவர்களாக விடாமல் உங்கள் கூடவே நான் இருக்கிறவர், உங்கள் கூடவே இருந்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறவர் என்று. அந்த ஆசீர்வாதம் இந்த குடும்பத்திலும் திருச்சபையிலும் அனைவரோடு அந்த தேவைகளில் இருக்கும்படியாக வேண்டுகிறோம். சிறப்பாக சரீர சுக பல வீணங்களிலே நாங்கள் வருகிறோம். அன்பின் திருக்கரங்களிலே ஆண்டவரே சபையை சார்ந்த பால் சுந்தரராஜுடைய தாயாராக்கி அவருடைய ஆண்டவரே அம்மையா சாரதா தேவதாஸ் அவர்கள் அவருடைய பலவீனத்தால் ஆண்டவரே இரத்த அழுத்தத்தாலும் இதய ஆண்டவரை வழியாலும் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருப்பது நீர் அறிவீர். மருத்துவமனையில் இருக்கிற எல்லா நோயாளிகளும் உடைய கரங்களிலே கொண்டு வருகிறோம். சிறப்பாக இவரையும் கொடுக்கிறோம். சுகம் கொடுத்து பலம் கொடுத்து ஆயுசு நாட்கள் நின்று இருக்க செய்து உலகத்துக்குள் உமக்கு சாட்சியாய் வாழ வளர் அருள் தாரும். கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களும் பல தரப்பட்ட திருச்சபையினுடைய சரீர பலவீன வியாதிகள் உள்ளவர் ஒவ்வொருவரையும் நேரே ஆசீர்வாதம் தந்து வழிநடத்தி உள்ளங்கையில் வைத்து தாங்கிட வேண்டுகிறேன். இத்திருச்சபையினுடைய குடும்பங்கள் யாவரையும் மீண்டும் உன் கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த அடிமை வேண்டி நிற்கிறேன். இயேசுவின் வழியில் ஜெபம் கேளும் எங்கள் தூய நேச நல்ல பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவின் வழிநடத்துதல், பாதுகாவல், பராமரிப்பும் அவரது இணையராத கூட்டுறவு நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் நம்மில் நிறைவாக என்றென்றும் எப்போது நம்மில் தங்கியிருப்பதாக. ஆமென். Amen. Amen.
கீழ்கண்ட பாமாலையை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள அன்பு இறைவா, இந்த வழிபாடு முழுவதும் எங்களோடு இருந்தமைக்கும் இல்லத்தில் இருந்து உம்மை தொழுது கொள்கிறோம் யாவருடைய உள்ளங்களுடைய நெஞ்சங்களின் எண்ணங்களின் இயக்கங்களுக்கும் பதிலுரை தந்து வழி நடத்துகிற தேவன் மாறாதவராய் நீ இருப்பதற்கு நன்றி. தொடர்ந்து அனைவரும் நீ வழிநடத்தும் ஆசீர்வாதத்தையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் வழியில் உமது அடிமை வேண்டுகிறேன். ஜெபம் கேளும் எங்கள் தூய நேச நல்ல பிதாவே. ஆமென்.